சாம்பியன் டிராஃபி இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த நேரடி காட்சிகளை சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் மலை எதிரே உள்ள LED திரையரங்கம் மூலம் காண முடிகிறது. இந்த ஏற்பாடை தமிழக அரசு விளையாட்டுத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டியை காண்பதற்காக ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று இந்த விளையாட்டுப் போட்டியுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் இந்த போட்டியுடைய இறுதி போட்டியுடைய முக்கிய அம்சங்களை பற்றி மக்களிடம் கேட்போம் வாங்க. என் நேம் அக்பர். நான் இன்றைக்கி வந்து மெரினா பீச்சில் வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நல்லா ஒரு ஜாலியாக எல்லாம் ஒரு ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த வெயிலில் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம எவ்வளோ டிசப்பாயின்ட் இப்போ வெளியே போனோமோ அதே அளவுக்கு ஃபுல் ஃபார்மில் நம்ம வந்தோம். அதே மாதிரி ஒரு லாஸ் கூட இல்லாமல் நல்லா தொடக்கத்துலேருந்து இப்போது முடிவை நல்லா முடிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம கப்பு நம்ம தூக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏற்பாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த மெரினா கடற்கரையில் ஏற்பாடு பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் நல்ல முக்கியம் தராங்க. அதே அளவுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லணும் நம்ம. ஏன்னா அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம மக்கள் எவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க நல்லா தெரியுது. அதுவும் ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு வந்து அவங்க வந்து இவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து பாராட்டணும். 2023 வேர்ல்டு கப் அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் நடந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட போனோம், இந்தியா லூஸ் ஆனது. ஸோ இந்த டைம் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சும் நல்லா போயிட்டு இருக்கு கடைசி டைம் நம்ம இந்தியா வந்து ஃபைனல் வரல சாம்பியன் ட்ராஃபியில். ரொம்ப வருத்தப்பட்டோம் சென்னையிலேயே. இப்போ ஃபைனல் வந்தது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் தான். இந்தியா ஃபைனல்ஸ் எடுத்துருக்கு. லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி என்னன்னா இப்போ நியூசிலாண்டும் இந்தியாவும் மோதுன்ற போது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது நியூசிலாண்டும் நல்ல டீம், ஸ்ட்ராங்கான டீம் தான். அவங்களும் லாஸ்ட் இயர் ஃபியர்ஸ் தான் கொஞ்சம் ட்ராஃபிஸ் அதுமே ICC ட்ராஃபிஸ் அதுமே இல்லை. அந்த டைம் பார்க்கும்போது இந்தியா லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது நேஷன் பண்ணு வந்து இந்த பக்கம் நியூசிலாந்து வந்து நல்ல கேன் வில்லியம்சன்லாம் இருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பெட்டர் மேட்ச் தான். மேட்ச் ரொம்ப ஃபைனாகவே தான் போயிட்டுருக்கு. இந்தியா வின் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னா இப்போ கூட அவங்க 4 விக்கெட் அவங்க விட்டாங்க. மேபி இந்தியா வின் பண்ணுறோம் கண்டிப்பாக. இந்த ஏற்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஏற்பாடு நல்லா கவர்மெண்ட் நல்லா ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேடியத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நம்ம ஒரு நன்றி சொல்லலாம். நாங்கள் ஃபைனல் மேட்ச்சு பார்க்குறதுக்கோசரம் நம்ம இந்தியா வின் பண்ணதுக்கோசரம் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இங்கே இந்த இடம் பார்க்கும்போது இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது எப்படி பீச்சில் பார்க்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? ரொம்ப என்ஜாயாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஹேமந்த். உங்கள் பேர்? ஹேம்சந்த். மேட்ச் இங்கே பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னும் இந்தியா பேட்டிங் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் எல்லா இயரும் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்.